அன்புக்குரியவர்களே, பொன்னொன்றும் நாடார் பொருள் தாடார் பெற்ற அன்னைதனை நாடார் ஆசைதனை நாடார் நாடுண்டே நாடித்தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடுங்கள் என்றாரே கண்ணதாசன். கர்ம வீரர் காமராசரை பார்த்து அண்ணன் பேசினார். கர்ம வீரர் காமராசர் 9 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாரே, 9 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தாரே, 3 பிரதமர்களை உருவாக்கினாரே, 4 முதலமைச்சர்களை உருவாக்கினாரே. அவர் மரணித்த போது அவருக்கு இருந்தது என்ன சற்று யோசித்து பாருங்கள். வெறும் 130 ரூபாயும் 10 வேட்டியும் 10 சட்டையும் ஒரு சூட்கேஸும் தானே அவருக்கு இருந்தது. தங்கமே தென்பொருகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்ட அன்னை உண்டு, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை, ஆண்டி கையில் கூட ஓடிருக்கும் அதுவும் உன் கையிலே இல்லையே காமராசா என்று அவரை பார்த்து தமிழகம் அழுததே. அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆண்ட மண்ணையா இது? இன்னும் யாரை ஆள்றாங்க? கலைஞர் மனைவி பேரில் சொத்து, மகன் பேரில் சொத்து, மருமகள் பேரில் சொத்து, வைப்பாட்டியின் பேரில் சொத்து, துணைவியாரின் பேரில் சொத்து, அண்ணன் மகனின் பேரில் சொத்து, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பினாமிகள் பேரில் சொத்து. எத்தனை ஆயிரம் கோடி உங்களுடைய பணம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சற்றேனும் யோசித்து பார்ப்பதற்காக இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நட்புக்குரியவர்களே, இந்த அரசியல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல, வழக்கமான தேர்தல் அல்ல. இது ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு விசித்திரமான தேர்தல். குறுந்தொகை என்று ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கிறது. யானும் நீயும் யாராகியரோ எந்தையும் தந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிவோம், செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே என்று காதலியை பார்த்து காதலன் சொல்லுவான். அப்படி ஒரு காதல் இருக்கிறவையா எங்கள் தளபதி விஜய் மீது இந்த தமிழகத்தில் மக்களுக்கு? அப்படி ஒரு காதல் இருக்கிறவையா எங்கள் தளபதி விஜய் மீது இந்த தேசத்தினுடைய இளைஞர்களுக்கு? 1 கோடிக்கு மேல் இளைஞர்களை வைத்து நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதை சாதாரண விடயமாக நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கேள்வி கேட்க விரும்புகிறேன். மாற்றம் என்பது சாத்தியமாகி இருக்கிறது.